P1, P2 have charge densities plus sigma minus 3 sigma respectively arranged parallel to each other as shown in figure. Find the net field at A, B, C. Question புரியுதா? Everyone know? Yes, sir. So we have two sheets, right? Yes, sir. One is plus sigma, one is minus 3 sigma. Okay. Distance between them is 2r. It's 2r. And Yes, there sir. are 3 points A, here B, and here C. 3 points is there. This one 2r distance. This one just r distance, right? So Yes, sir. net field at ABC. ஸோ இது நம்ம மேப் பண்ணால் போதும். இப்போ ப்ளஸ் சிக்மா இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும்ல, வி ஸ்டடி தட் காஸ்ல அப்ளிகேஷன் ஞாபகத்தில் ஒரு ஷீட் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஃபீல்ட் வில் கோ லைக் திஸ். மேலேயும் போயிட்டுருக்கும், கீழேயும் போயிட்டுருக்கும். வேல்யூ வந்து எவ்வளோ? இதோட வேல்யூ வந்துட்டு சிக்மா பை 2 எப்சிலான் கரெக்டாக. இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா இது ப்ளஸ்னா டைவர்ஜ், மைனஸ்னா கன்வர்ஜ், ரைட்? அப்போ இங்கேருந்து போகிற ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் கோ லைக் திஸ் அஸ் சிக்மா பை 2 எப்சிலான் கரெக்டாக. அதே மாதிரி இதோட ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பக்கமும் போகும், அது வந்து சிக்மா பை அதுவும் 2 எப்சிலான். டைரக்ஷன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் இது நெகட்டிவ் சார்ஜ்னா கன்வர்ஜ் ஆகும். அப்போ இதுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அலாங் திஸ் டைரக்ஷன், அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 3 sigma by 2 epsilon. சரியா? நான் மைனஸ் போடல, ஏன் மைனஸ் பண்ண அதுக்கு டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டேன். கன்வர்ஜ். ஓகே. பிளஸ் போட்டா இந்த பக்கம் லெஃப்ட்ல போகும், மைனஸ் போட்டனால ரைட்ல போகும். சரியா? அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கோ கன்வர்ஜ், ரைட்? 3 sigma by 2 epsilon. ஒன் மோர் திங், இதை மறந்துட்டேன். இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த சார்ஜ், இந்த ஃபீல்டு, இதோட கான்ட்ரிபியூஷன் இங்கேயும் இருக்கும். சரியா? கோ லைக் திஸ். எஸ் சார். சிக்மா பை 2 எப்சிலான். அதே மாதிரி இந்த செகண்ட் ஒன்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து இங்கேயும் இருக்கும். ஓகே, இட் வில் கம் லைக் திஸ். ஓகே சார். சிக்மா பை 3 சிக்மா பை 2 எப்சிலான். சரியா? இப்போ இதை ஃபுல்லா ஆட் பண்ணா போதும். ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஒன்லி. சரியா? distance doesn't matter. Field வந்து is go till infinity. சரியா? ஓகே சார். அப்போ A பாயிண்ட்ல எவ்வளவு ஃபீல்ட் இருக்குன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். சரியா? ஓகே சார். ஃபீல்ட் அட் A வந்து என்ன ரெண்டையும் ஆட் பண்ணா what you get? one more thing, ஃபீல்ட் அட் ஆப்போசிட்னா சப்ட்ராக்ட் பண்ணனும், சேம் டைரக்ஷனா ஆட் பண்ணனும். சரியா? எஸ் சார். A ல வந்து பார்த்தோம் சார் அப்ப ஃபீல்ட் அட் A வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஆமா. இங்க ஏல பார்த்தோம்னா 3 சிக்மா பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். சரியா? நம்ம டைரக்ஷன் எப்படி வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடுனா பிளஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா மைனஸ். சரியா? ஏன்னா இது பிளஸ் ஐ கேப், இது மைனஸ் ஐ கேப். சரியா? ஓகே சார். ஐ ஹோப் யூ காட் திஸ், ரைட்? அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா எஸ் இட் இஸ் 2 சிக்மா பை எப்சிலான் நாட். கரெக்ட்? 2 எப்சிலான். அப்ப சிக்மா பை எப்சிலான் நாட் ஐ கேப். கரெக்ட்டா? எப்சிலான் நாட். B எஸ் சார். செக் அட் B. B ல வந்து சேம் டைரக்ஷனால ஆட் பண்ணுவோம். So 4 sigma by 2 epsilon naught becomes sigma 2 sigma by epsilon naught. Correct? Yes sir. இது வந்து B ல and C ல C வந்து again subtract down. Yes. But minus sigma by epsilon naught வரும். Minus sigma by epsilon naught, right? I can. Okay வா? Yes sir. Check பண்ணிட்டீங்களா? Yes sir. Yes sir. That's it. புரிஞ்சுது நினைக்கிறேன். It is independent of distance. ஏன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். சரியா? ஓகே சார். அதான் ஐடியா. ஓகே. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இப்போதைக்கு இல்ல சார். நான் क्वेश्चंस நான் அடுத்த கிளாஸ் போட்டு சொல்றேன் சார். ஓகே ஃபைன். ஓகே. ஓகே சார். ஓகே. Thank you. சம் சால்வ் பண்ணி பாருங்க.